கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். பண்டிகை காலங்கள் உங்களுக்கு நிறைய நல்ல விசேஷங்களும் நல்ல செய்தி அமைவதாகன்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் நிறைஞ்ச மனசில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சரி, இன்றைக்கி உங்கள் வீட்டில் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் இருப்பீர்களேயானால் ஒரு நிமிடம் அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால்களை தாழ்த்துங்கள். தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாகவும் தேவனின் அன்பு குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தின்படி, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28:1 இந்த வருஷம் முழுவதும் உங்கள் சிரசில் இருந்து உங்களுக்கு பலிக்கும். சரியா? சரி, இன்றைக்கி ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 126:4. கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். இந்த வயலில் பாத்திக்கு தண்ணி திருப்பி விடுறத நீங்கள் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த வயலுக்கு தண்ணி திருப்பினேன்னா அங்கேருந்து வருகிற இடத்துல ஆப்போசிட் சைடை பிளாக் பண்ணி இந்த இடம் திருப்பி விடுவாங்க. இது நிரம்பின உடனே இந்த சைடை பிளாக் பண்ணி அடுத்த சைடுக்கு அப்படியே திருப்பி விடுவாங்க. அப்படி அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க அதை பார்த்துருக்குவாங்க. தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறது போல் அவங்களுக்கு எங்கே அதை திருப்பணுமோ அப்படியே அழகாக திருப்பி மற்ற இடத்த பிளாக் பண்ணி உள்ளே கொண்டு போவாங்க. இங்கே ஃபில் ஆனோடனே இதை க்ளோஸ் பண்ணி அடுத்த இடத்த ஓப்பன் பண்ணி அப்படி அழகாக கொண்டு போவாங்க. அதை வில்லேஜில் இருக்கிற பிள்ளைகள் பார்த்தவர்களுக்கு தெரியும். ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தின்படி சொல்கிறாரு, தெற்கத்திய வெள்ளங்களை அவங்க எந்த நிலத்திற்கு திருப்பினா அந்த நிலம் பசுமையாக செழிப்பாக மாறுமோ அப்படி திருப்புகிறது போல் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் இன்றைக்கு திருப்பி உங்களுக்கும் ஒரு செழிப்பான ஒரு நல்ல வற்றாத நீரூற்றண்டையில் உங்களை கொண்டு போய் விடுவார். நல்ல புல்லுள்ள இடங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் விட்டு அமர்ந்த தண்ணீரை உங்களுக்கு குடிக்க கொடுப்பார். சரியா? சரி, பாண்டேஜஸ் சிறையிருப்புகள் அப்படின்னு வரும்பொழுது கடன் என்கிற சிறையிருப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது. மீள முடியாத கடன் இருக்கலாம். வியாதி என்கிற சிறையிருப்பு, மாந்திரிக கட்டுகள், உங்களுக்கு விரோதமாக செய்த செய்வினைகள், மாந்திரிக வல்லமைகள் உங்களை முன்னேற முடியாதபடிக்கு தடுக்கிற அந்த செய்வினை கட்டுகள், இந்த பிரிவோட எல்லா சிறையிருப்புகள், பாவம் என்கிற சிறையிருப்பு, சாபம் என்ற சிறையிருப்பு, வியாதி, கடன், பஞ்சம், அவமானம், உண்மையாகவே ஜெயிலில் குடியிருக்கிற அந்த அனுபவம், இவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை திருப்பி வெளியே கொண்டு வந்து தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புறவன் நல்ல வயல் நிலத்திற்கு அந்த தண்ணியை திருப்பி கொண்டு விட்டுருவான். அப்போ தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறது போல் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நல்ல அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நீரூற்றில் உங்களை கொண்டு போய் விட்டு உங்களை வாழ வைப்பார். கடனெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. அந்த கடனை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. அவரே வாய்க்க செய்வார். கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களில் பிள்ளைகளுடைய சிறையிருப்பு, பிள்ளைகளுடைய தவறான பழக்க வழக்கங்கள் இவற்றின் நிமித்தம் நீங்கள் மனசு உடைஞ்சிருந்தால் இந்த காலை வேளையில் அந்த காரியங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கண்டிப்பாக ஒரு விடுதலை கிடைக்கும். சரியா? சரி, இன்றைக்கி ஒரு நல்ல சாட்சியோட முடிக்க போகிறோம். பிரதர் கனகராஜ், கோயம்புத்தூர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு திருமணமாகி 23 ஆண்டுகள் ஆகிறது. திருமணத்திற்கு முன்பும் திருமணத்திற்கு பின்பும் 39 வருடங்களாக மது பழக்கம், புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன். இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு நாள் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்குள் ஒரு விசுவாசம் ஏற்பட்டது. பாவத்தை விட வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே ஏற்பட்டது. சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய இருதயத்தில் ஒரு கலக்கத்தை உண்டாக்கியது. என்னை அறியாமல் அழுது கொண்டிருந்தேன். அன்று ஒரு முடிவெடுத்தேன். அன்று முதல் இன்று வரைக்கும் மது அருந்தும் புகைப்பிடிக்கும் எண்ணங்கள் எனக்கு வரவே இல்லை. நான் பார்த்து கொண்டிருந்த வேலையிலிருந்து திடீரென்று என்னை நிறுத்திவிட்டார்கள். அந்த நேரத்தில் அக்டோபர் மாதம் ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை தனி ஜெபத்தில் சந்தித்து எனக்கு வேலை கிடைக்க ஜெபித்து கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள், உனக்கு வேலை கிடைத்து விட்டது என்று தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஆச்சரியம் என்ன, மறுநாளே நான் வேலை செய்த இடத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. மறுபடியும் பணியிலே சேர்ந்து இப்பொழுது என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது. அருமையான சாட்சியை நீங்கள் கேட்டீங்க பாருங்கள். 39 வருஷமாக இருந்த சிறையிருப்பு, பாவம் என்கிற சிறையிருப்பு, மதுபானம், புகைப்பழக்கம், இதிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை அவர்களை திருப்பி இப்போ பாருங்கள் அழகாக அவங்களுடைய வாழ்க்கை செட்டில் ஆகிடுச்சு.
ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் அனுபவம், மனம் திரும்புதல். அது இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களில் உங்கள் எல்லார் இடத்துலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கண்டிப்பாக கனி கெடுக்கிறவர்களாக இல்லை, கொடுக்கிற ஜாதிகளாக நீங்கள் மாறணும். சரியா? ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறது போல என் பிள்ளைகளுடைய சிறையிருப்பை நீர் திருப்பும். தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறது போல என் பிள்ளைகளுடைய பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், வியாதி கட்டுகள், மரண கட்டுகள், இவருடைய கடன் என்கிற கட்டுகள், சிறையிருப்புகள் எல்லாவற்றிலிருந்து இவர்களை விடுதலையாக்கி நல்ல நீரூற்றண்டையிலே கொண்டு போய் விடுங்க. பசுமையான நிலத்தில் என் பிள்ளைகளை கொண்டு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, புல்லுள்ள இடங்களில் உன்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவார். எங்கள் வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.